நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். ஒரு சமூகத்தில் நடக்கிற பல்வேறு பிரச்சனைகள்ல முக்கியமான கேள்விகளை ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று நாம் எழுப்புகிற முக்கியமான கேள்விகள் எவை? தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய 4500 கோடியை தவறாக பயன்படுத்திவிட்டதா நிர்வாகம்? போராட்டத்தை 3 மாதங்களுக்கு தள்ளி வைப்பதில் தொழிற்சங்கங்களுக்கு என்ன சிக்கல்? பிரச்சனையை சமாளிக்க அனுபவமற்ற ஓட்டுநர்களை பயன்படுத்துவது ஆபத்தான உத்தி அல்லவா? இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துவிட்டு திடீரென போராடுவது அரசியல் ஆதாயத்துக்காகவா? பிரச்சனைகளுக்கு காரணம் துறைசார் நட்டமா, தொழிற்சங்க அரசியலா? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களது பல்வேறு சங்கங்களினுடைய கூட்டமைப்பு அறிவித்திருக்கிற வேலை நிறுத்தம் தமிழகம் முழுக்க பல்வேறு பாதிப்புகளை உருவாக்கி இருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து 75% பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, மக்களுக்கு பிரச்சனை இல்லை என சொல்லிக் கொண்டிருந்தாலும் தமிழகத்தினுடைய 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் வருகிற விஷயங்கள்ல தொடர்ச்சியாக ஆட்டோக்கள், ஷேர் ஆட்டோக்கள், மினி பஸ்கள் மூலமாகத்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் பேருந்துகள் தொடர்ச்சியாக கண்ணாடி உடைப்புக்கு உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்ன? தமிழக அரசுக்கும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்குமான பிரச்சனைக்கான தீர்வு எப்போது விடியும்? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய கேள்வி நேரத்தில் பேச இருக்கிறோம். கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். சிஐடியிலிருந்து ஆறுமுக நாயனார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல தோமுசா அவர்களிருந்து சண்முகம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாலச்சந்திரன் அவர்கள் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கிலிருந்து ஷேக் தாவூத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சண்முகம் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாவே திரும்ப போய் கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க ஸ்ட்ரைக்குன்னு அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு எங்க வந்தது இந்த பீக்? போக்குவரத்து கழக தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வு கோரிக்கை என்பது 1/9/2016 முதல் அமுல்படுத்தி இருக்க வேண்டும். அதற்கான தொழில் தகராறு சட்டப்படி 2 மாதத்திற்கு முன்பாகவே 1/9க்கு 2 மாதத்துக்கு முன்பாக தனித்தனி சங்கங்கள் கோரிக்கை அளித்திருக்கிறோம். கூட்டாக சங்கங்களும் கோரிக்கை அளித்திருக்கின்றோம். அதன் மீது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள், அமைதியான அறவழியில் போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். 3 முறை வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்து அரசினுடைய நடவடிக்கைகள் பொதுமக்களுடைய பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக 3 முறை அந்த போராட்டத்தை ஒத்தி வைத்திருக்கின்றோம். இந்த 4வது முறை நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை அறிவித்தும் அரசு போராட்டத்தை நாங்கள் அறிவித்து 1 மாதம் ஆச்சு. 1 மாதத்தில் ஒரு முறை அமைச்சர் வந்தார், 11:30 மணிக்கு வந்தார், 12 மணிக்கு வந்தார், 12:20க்கு எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டார். அடுத்த முறை தொழிலாளர் அவங்க நிர்வாகிகள் வந்தாங்க, அவங்க பேசினாங்க. ஆனால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இது ஒரு விளையாட்டு போக்காகத்தான் அரசு நினைத்து கொண்டிருக்கிறதே தவிர அவர்கள் எந்த முடிவும் தரவில்லை. இதில் ஒன்று என்னவென்றால், போக்குவரத்து கழகங்கள் அரசினுடைய கொள்கை முடிவு, கட்டணங்கள் அவர்கள் தான் நிர்ணயிக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்காக கிராமங்களுக்கு இந்த வண்டிகள் போக வேண்டும் என்ற முடிவை அவர்கள் தான் எடுக்கிறார்கள். குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவையை செய்வது என்பது ஒரு சேவை நிறுவனமாக அரசு இதை பயன்படுத்துகின்றது. அப்படி பயன்படுத்தும் போது வரவுக்கும் செலவுக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு 5 ரூபாயிலிருந்து 6 ரூபாய் நட்டம் ஏற்படுகின்றது. ஒரு நாளைக்கு 1 கோடி கிலோமீட்டர் பயணிக்கிறார்கள். ஆக 5 கோடி 6 கோடி ரூபாய் ஒரு நாள் ஒன்றுக்கு நட்டம் ஏற்படுகின்றது. இந்த நட்டத்தை இந்த நட்டத்திற்கு பயணிகள் கட்டணம் உயர்த்தப்படாதது மட்டும்தான் காரணமா? பயணிகள் கட்டணத்தை உயர்த்துறதோ அது என்ன செய்யுது அரசினுடைய கவனம், எங்களுடைய கவனம் அல்ல. இந்த கட்டணத்தை உயர்த்தாததினால் இந்த அரசுக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது. நான் சொல்லவில்லை. அரசாணை 26/2/2016 அன்று the monthly cash loss of rupees 156 crore has to be compensated by the government till the financial position of the state transport undertaking improves என்ற
அவர்களே அரசாணை பிறப்பித்திருக்கார்கள். இது எப்போது? 2016. 2016 மார்ச் மாதத்தில் போட்ட அரசாணைக்கு இன்னைய வரை எந்த விடிவும் ஏற்படவில்லை. ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தங்களுடைய ஓய்வு கால பலன், அவன் பணத்தில் சேமித்து வச்சது, கிராஜுவிட்டி கொடுக்கலன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் 12 தவணைக்கு போய் அந்த 12 தவணையும் கொடுக்காம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போயிருக்கான். பிஎஃப் கொடுக்கல, லீவு சேலரி கொடுக்கல. இதெல்லாம் ஏறத்தாழ 1652 கோடி ரூபாய் இன்றைய வரையில் இருப்பதாக அவர்களே கொடுத்திருக்கிறார்கள். இந்த பணத்தை நான் கேட்குறேன், என்னுடைய பணத்தை எடுத்து அரசு செலவு செய்வதற்கு, போக்குவரத்து கழகங்கள் செலவு செய்வதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள்? இந்த அனுமதி கொடுக்காமல் அவர்கள் எடுத்து செலவு செய்வதை அந்த தொழிலாளி கேட்டுக்கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு நேற்றல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எந்த பதிலும் சொல்வதில்லை. திடீரென்று அமைச்சர் ஒரு நாள் 500 கோடி கொடுக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன பிச்சை காசா? 500 கோடி கொடுக்குறேங்கிறது என்னுடைய டியூ இருக்குது, என் டியூவை கொடுக்கறதுக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லியிருக்கு, அதை கொடுக்கறதுக்கு 500 கோடி கொடுக்குறேன். அதுக்கு பிறகு இன்னும் நெருக்கடி கொடுத்தோன்னே 750 கோடி கொடுக்குறேன். 750 கோடி கொடுக்குறேன்னு அதுக்கு ஒரு ஜீவோ போடுறார். அந்த ஜீவோவில் 250 கோடி பஸ் பாஸுக்கான சலுகை பணம், மிச்சம் இருக்கிற 500 கோடியில் பென்ஷன் 3 மாதத்துக்கு கொடுக்க போகிறோம், டெர்மினல் பெனிஃபிட்டு 498 கோடி கொடுக்குறோம். ஆக இதெல்லாம் ஒரு குழப்பமான ஜீவோ போட்ட ஒரு பாட்டு. நேற்று அமைச்சர்கிட்ட கேட்குறோம், இந்த ஜீவோ இப்படி போட்டிருக்கீங்களே, நீங்கள் சொன்னதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கன்னா ஜீவோ ஏன் பார்க்குறீங்க? 4 உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், ஜீவோவில் சொன்னதே வரமாட்டேங்குது. 1 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் பார்த்து அரசு மின்சார வாரியத்தில் ஏற்படுகின்ற நஷ்டத்தை அரசு ஏற்றுக்கொள்கிறது. அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது, அந்த ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுக்குது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபகத்தில் ஏற்படுகின்ற நட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஊழியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் கொடுக்கிறார்கள். ஆனால் அதே சேவையை செய்யக்கூடிய போக்குவரத்து கழகத்திற்கு மட்டும் ஏன் இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை என்ற நிலை? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி சேனலில் சாதாரண கண்டக்டர் டிரைவர் கூட போக்குவரத்து கழகம் ஏற்படுகின்ற நட்டத்தை அரசு ஏற்கும் வரை நாங்கள் போராடுவோம். தொடர்ந்து பேசலாம் சண்முகம் சார். ஷேக் தாவூத் சார், அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி அப்படிங்கிற முறையில் ஒரு அரசாங்கம் தொடர்ச்சியாக 7வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்க போகிறது. இத்தனை ஆண்டு காலமாக ஒரு போக்குவரத்து பிரச்சனையை தீர்ப்பதற்கு முடியாமல் தமிழகம் முழுக்க ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி இருக்கிற யாரிடமும் அரசு பேருந்தை நம்பி ஒப்படைக்கிற சூழலுக்கு போக்குவரத்து துறையை தள்ளியதற்கு பேர் என்ன? அதாவது ஐயா அவர்கள் சொல்லும்போது மிக அருமையாக தோமுசாவுனுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்க அருமையாக சொன்னாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் தொழிலாளர்களை சார்ந்தது, தொழிலாளர்களுடைய மனோநிலையை சார்ந்ததாக அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அரசினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, அரசினுடைய பொருளாதார நிலை எவ்வாறு இருக்கிறது, ஏன்னா அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க, அரசு சேவை மனப்பான்மையோடு தான் பஸ் எல்லாம் இயக்குது அப்படிங்கிறது. அது உண்மை. அதே போலவே நீங்கள் கரண்ட்டு நீங்கள் சேவை மனப்பான்மையோடு செய்கிறாங்க, அதனால் மின்சார வாரியத்தில் ஏற்படுற நஷ்டத்தை ஏற்றுக்கிறாங்க. அதே போல் மற்ற உணவு வாரியங்களில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே இது சேவை மனப்பான்மையோடு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டாக அரசு மக்களுடைய நலனை பேணுவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறது. ஊதிய உயர்வு கேட்டிருந்தாலோ, போனஸ் கேட்டிருந்தாலோ, நீங்க பே கமிஷன் ரிவைஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாலோ இந்த எந்த வாதங்களை வேண்டுமானாலும் வைக்கலாம். என்கிட்ட இருந்து பிடித்தமான பிஎஃப், எனக்கு கொடுக்க வேண்டிய ரிட்டையர்மெண்ட் பென்ஷன், இதையெல்லாம் நீங்க ஏன்ட்ட தானே கொடுக்கணும், என் பணத்தை எடுத்து நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு அவங்க கேட்கறாங்க. இல்ல, கண்டிப்பாக அந்த நிர்வாகம் நஷ்டத்துல எங்குங்கிறது ஐயாவை சொல்றாங்க. அந்த நிர்வாகம் அவங்களுக்கும் அது தெரியும், தொழிலாளர்களுக்கும் தெரியும். அந்த நிர்வாகம் சேவை மனப்பான்மையோடு செயல்படுறது காரணனால நஷ்டத்தில் இயங்குது. நஷ்டத்தில் இயங்குற நிர்வாகத்தை அரசு செம்மைப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அது செம்மைப்படுத்தி கொண்டிருக்காரு. அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதை செயல்படுத்த முடியும். அதனாலதான் அவங்க 38 வயசு முடிஞ்சு 4-5 வருஷமா என்னோட பென்ஷனுக்காக கோர்ட் அலைஞ்சிட்டு இல்ல. அதுக்கு எவ்வளவு உங்களுக்கு 30 வருஷமா சேவை எவ்வளவு இல்ல ஓட்டுநரை நீங்க 5 வருஷமா கோர்ட்டுக்கு அலக்கழிக்கிறதுக்கு அவர் கூடுதலா எதுவும் கேட்கல, நஷ்டஈடு கேட்கல, அவருடைய பிஎஃப்ஐயும் இதை கொடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அதுல அரசு மறுக்கலையே. உங்களுக்கு எவ்வளவு இப்ப கொடுக்க முடியுமோ அதை நாங்க கொடுக்குறோம். இப்ப கடைசியா அமைச்சர் இன்னைக்கு சாயங்காலம் பேசும், அவர்களுக்கு 1250 கோடி அரசினுடைய நிதிநிலை மோசமா இருக்கு. இல்ல, 1250 கோடி இன்னைக்கு அவங்க ஒதுக்கி இருக்காங்க. அது ஒரு 3 மாசம் அதை தள்ளி வைங்க, அதுக்குள்ள எல்லாத்தையுமே சீர் செஞ்சிடலாம், அதுக்குள்ள செயல்பாடுகளை பண்ணலாம்னா அதுக்கு அரசோட சேர்ந்து மக்களுக்காக சேவை பண்ணக்கூடிய
இந்த தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்து அந்த பேச்சுவார்த்தை முறைக்கு கொண்டு வந்து வேலை நிறுத்தத்துக்கு கொடுத்து பேச்சுவார்த்தை மூலமா தள்ளி தள்ளி போய் முடியாம இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. 47 சங்கத்துல இந்த 10 சங்கங்கள் தான் அரசியல் பின்னணியோட இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது நீங்க தெளிவா புரியணும். அதுல வந்து அதிக தொழிலாளர்கள் இருக்கிறது அண்ணா தொழிற்சங்கம், அவங்க செயல்படுறாங்க. மித்த தொழிற்சங்கங்கள்லாம் செயல்படுது. தோமுசாவும் சிஐடியும் தான் இதுல வந்து முழுக்க அரசியல் கூட்டணி காரணமாக, அரசியல் பின்புலம் காரணமாக அந்த கோரிக்கைகள் நியாயமானவையா இல்லையா? அதாவது கண்டிப்பா கோரிக்கைகள் நியாயமானவையா இல்லையா? அரசோட ஒத்துழைப்பு செய்துதான் அந்த கோரிக்கையை நீங்க இப்ப நாளைக்கு நீங்க தொடர்ந்து உங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தால் யாருக்கு இதுல நஷ்டம்? மக்கள் தானே சிரமப்படுறாங்க. தொடர்ந்து பேசலாமா சார்? எனக்கு சேலத்திலிருந்து வேதான் ஒரு பயணி பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருக்கிறார். பல பேருந்துகள் அங்க இல்லைங்கிற புகார்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இங்க சென்னையில இருந்து பேசுறோம். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த ஊர்களுக்கு பஸ் இருக்கு, நீங்க எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கீங்க வேதா? சார் நான் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஐடி சாஃப்ட்வேரில். காலையிலேருந்து நான் நைட்லேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸ்ட்ரைக் வந்து சண்டே தான் மண்டே தான் சொன்னாங்க. பட் பார்த்தா சண்டே நைட்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் சென்னை போக முடியாமல் இப்போ வெயிட் பண்ணுறேன் சார் காலையிலேருந்து. நேற்றுக்கு ட்ரெயின்லேயும் போய் பார்த்தா ட்ரெயின்லேயும் ரொம்ப ரஷ் அதிகம் சார். என்னால் ட்ரெயின் கும்பல் பார்த்து பயந்துருங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து சரி பஸ்ஸில் ஏதோ ஒரு சீட்டாச்சும் கிடைக்குமா பார்க்குறேன் சார். பட் ஆனால் எந்த பஸ்ஸுமே அவைலபிள் இல்லை சார். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது சார். இல்ல பஸ் அங்க ஆபரேட் பண்றாங்களா வேதா? என்னென்ன ஊர்களுக்கு ஆபரேட் பண்றாங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல? எவ்வளவு பேர் பஸ் கிடைக்காம இருக்காங்க? அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்றாங்க உங்களுக்கு பதில்? சார் அங்க அதிகாரி வந்து கவர்மெண்ட் பஸ் கம்மியா சார் ஏக்குறாங்க. பிரைவேட் பஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு சார். ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு சார். நிறைய ஊருக்கு வந்து பயணிகள் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க சார். நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க சார் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல. இல்லை இப்போ என்னென்ன ஊர்களுக்கு பஸ் இயக்கப்படுது வேதா? சார் இது சென்னை திருவண்ணாமலை அரூர் இந்த பக்கம் ஊர்லாம் வந்து பஸ் ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்கு சார். பேசஞ்சர் கும்பல் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். ஆனால் பஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் டைமிங் பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் சார் இது பண்ணிருக்காங்க. இல்லை இப்போ அங்கே பஸ் டிப்போவில் கிளாக் ரூம்னு ஒன்று இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது சார். பேசஞ்சர் கும்பல் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். ஒவ்வொரு பஸ்ஸும் வந்து ½ அன் ஹவர் மேலே. இல்லை இப்போ அந்த பஸ் டிப்போவில் கிளாக் ரூம்னு ஒன்று இருக்கும். அங்கே அந்த போக்குவரத்துக்கு பேருந்து நிலையத்துக்கான அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டிங்களா இப்போ பஸ் கிடைக்கும், பஸ் எடுப்பாங்களான்னு கேட்டிங்களா? பஸ் வருமானு கேட்டிங்களா? சார் வரும்னு தான் வரும்னு சொல்கிறாங்க சார். ஆனால் பட் வெயிட் பண்ணுங்கள், ½ மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். ½ மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருது சார். அதுலேயும் வந்தால் அதில் 60 பேர் 40 பேர் ரொம்ப ஏறி பஸ் அடைச்சி ரொம்ப கும்பல் அதிகமாக இருந்தாலும் ஏன்னா சீட்டே பிடிக்க முடியல சார். ஓகே வேதா, தொடர்பு இந்த என்ன பிள்ளைங்க எனக்கு ஆறுமுக நாயனார் அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி, மக்கள் அவதிப்படுகிற அளவிற்கான போராட்டத்தினுடைய கோரிக்கைகளில் நியாயம் என்பது ஒன்று, போராட்ட வடிவங்களுடைய நியாயம் என்பது இன்னொன்று. ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு அல்லது முன்கூட்டியே அறிவித்து விட்டு போராட்டத்தை தொடர்வதற்கு சாத்தியமில்லாத சூழலுக்கு தொழிற்சங்கங்கள் தள்ளப்பட்டதா? ஞாயிற்றுக்கிழமை இரவு சென்னைக்கும் அல்லது மற்ற மாநகரங்களுக்குமான பயணம் வந்து அத்தனை பேர் காத்து இருக்கிற போது ஞாயிற்றுக்கிழமை நைட்ல இருந்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்றோம்னு ஒரு டிக்ளேர் பண்றது எப்படி சரியா இருக்கும் சார்? இல்லை, நாங்கள் இன்றைய காலையிலிருந்து தான் எங்களுடைய வேலை நிறுத்தம் என்பது இன்றைய காலையிலிருந்து தான். ஆனால் நேற்று பேச்சுவார்த்தை முடிந்த உடனேயே பேச்சுவார்த்தையில் முறிவது என்று சொல்வதற்கு முன்னாடியே எல்லா பணிமனைகளிலும் போலீஸ் குமிக்கப்பட்டது. இன்றைய வேலை நிறுத்தத்தை ஆதரித்து பேருந்து நிலையங்களில் எங்களுடைய தொழிலாளர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் ஆதரவு கேட்டு தொழிலாளிகளிடம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பலர் கைது செய்யப்பட்டார்கள். நேற்றைக்கே கைது செய்யப்பட்டார்கள். அதே போல் வந்து நிர்வாகம் மத்தியானம் வண்டியை விட்டு இறங்கினவங்கள்ட்ட பணத்தை வாங்கலை. பணத்தை கேஷ் கட்டணும். கேஷ் கட்டினா தான் இவங்க அந்த கேஷை கட்டிட்டு வீட்டுக்கு போக முடியும். பணத்தை வாங்காமல் நீ 3 நாள் 4 நாள் சார்ட்டில் வந்து மொத்தமாக கையெழுத்து போடு என்று நிர்பந்தப்படுத்தினாங்க. இப்படி பல்வேறு வித நிர்பந்தங்கள் காரணமாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் அவர்களை தன்னிச்சையாக இவர்கள்ட்ட தப்பிக்க இன்றைக்கு கூட வந்து ஐயா கூட சொன்னாங்க எல்லாம் அதிமுக அரசியல் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எல்லா சேனல்களையும் வந்துச்சு, உங்களுடைய சேனலிலும் வந்துச்சு. விழுப்புரத்திலே வந்து ஒரு தொழிலாளி நிர்பந்தம் தாங்காமல் காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்தார். அவர் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். அவர் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர். இப்போ அவர் பயணி ஒருவர் சொல்லும் பொழுது கூட சேலத்தில் பேருந்து இல்லைன்ட்டு. பெரும்பகுதியான அண்ணா தொழிற்சங்கம் வலுவாக தான் இருக்குது. வலுவாக இருந்தால் எதற்கு அதிமுக தொழிற்சங்க தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள்? எனவே ஒன்று அரசு கொடுத்த நிர்பந்தம், அவர்கள் கொடுத்த மிரட்டல், இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இதன் காரணமாக நேற்று ஒரு பகுதி தொழிலாளர்கள், அதாவது மத்தியானம் வந்து வண்டியை முடித்து விட்ட தொழிலாளர்களை கண்டினியூவாக ஓடச் சொல்லி நிர்பந்தப்படுத்தினார்கள். அவர்கள் ஓட முடியாதுன்னு சொல்லித்தான் நேற்று ஒரு பகுதி தொழிலாளர்கள் வந்து இந்த வேலை நிறுத்தத்தை ஒரு செகண்ட் ஷிஃப்ட்ல இருந்தவங்க தங்களது பணியை முடிக்கிற போது அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர வேண்டிய ஆட்களுடைய அந்த போஷனை பேச மாட்டேங்கிறீங்களா? அடுத்த ஷிஃப்ட் காலையில் தான் ஆரம்பிக்கும்.
நேற்று மத்தியானம் வந்து ஷிஃப்ட் முடிந்தவர்களை ஷிஃப்ட் முடிந்த பிறகும் கூட நீ வேலைக்கு போக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தி ஓடியவர்கள் வண்டியை வந்து நிப்பாட்டிட்டு போயிருக்கிறாங்க. அது வந்து நிர்பந்தப்படுத்தி ரெண்டாவது காவல்துறை கைது செய்த காவல்துறை டிப்போல குவிச்சிருந்தாங்க, கட்டாயப்படுத்தினாங்க. இதெல்லாமே தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சீசன்லயுமே கூட நிகழக்கூடிய விஷயங்கள். என்னோட கேள்வி, பேருந்து நீங்க வந்து எடுக்க மாட்டோங்கிற ஸ்ட்ரைக்கை சண்டே நைட் டிக்ளேர் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறேன். நீங்க டிக்ளேர் பண்ணலன்னு சொன்னாலும் தமிழகம் முழுக்க பல்வேறு பேருந்து நிலையங்கள்ல இருந்து பேருந்துகள் புறப்படல. இல்லை நீங்கள் வந்து இன்றையிலிருந்து வேலை நிறுத்தம் ஆரம்பிக்குதுல்ல, இன்றைக்கு வேலை நிறுத்தம் ஆரம்பிக்குது. நீங்கள் நேற்று இரவு என்று வந்தால் இன்னைக்கு தொழிலாளிகளுக்கு இன்னைக்கு அட்டனன்ஸ் ஆயிரும். இதெல்லாம் நிர்வாகத்து எங்களை பொறுத்தளவில் பல வேலை நிறுத்தங்கள் நாங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை காலையில இருந்துங்கிறது ஞாயிறு இரவுல இருந்து ஆரம்பமாகுதா? திங்கட்கிழமை காலை அல்ல, நாங்கள் சொன்னது 15ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தம் என்று சொல்கிறார்கள். எங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு 15ஆம் தேதி என்பது வந்து நள்ளிரவு 12 மணிலிருந்தே துவங்கிறோம். இன்னும் கூட கேட்டால் சில பேருந்துகளில் இரவு 8 மணி 9 மணி கூட வந்து 15ஆம் தேதி அட்டனன்ஸ் ஆரம்பிச்சிடும். அதனால் 15ஆம் தேதி என்பது எங்களை பொறுத்தளவில் நீ மற்ற ஸ்ட்ரைக் பத்தின போதுமையான முழுமையான அறிவிப்பு பயணிகளுக்கும் மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட நாங்கள் 2 மாத காலமாக பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். தமிழகம் முழுவதும் எல்லா பேருந்து நிலையங்களிலும் 11, 12 2 தேதிகளில் 20 லட்சம் நோட்டீஸ் துண்டு பிரசுரம் போட்டு எங்களுடைய சக்தி அவ்வளோதான், எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு பிரச்சாரம் 47 சங்கத்துல சிஐடியும் தோமுசா மட்டும்தான் இந்த பிரச்சனையை லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பின்னால் அரசியல் இருக்குங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? அதுதான் நானும் கேட்குறேன். அரசியல் இருந்தால் எதற்கு அந்த பயணி இவ்வளோ கஷ்டப்படுறாரு? பெரும்பகுதியான வலுவான சங்கம் அண்ணா தொழிற்சங்கம். அண்ணா தொழிற்சங்கத்தில் தான் மெஜாரிட்டி உறுப்பினர்களும் இவரும் சொன்னார், அமைச்சரும் சொல்லுகிறார், எல்லோரும் சொல்லி 37 சங்கம் பின்னாடி இருக்குதுன்னு சொன்னால் எதற்கு பயணி பல மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்க வேண்டியதற்கு? கிட்டத்தட்ட இன்றைக்கு 95% தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்திலே இருக்கிறார்கள். அரசு தவறான தகவல்களை அரசு வந்து தேவையில்லாமல் பிரஸ்டீஜ் உருவாக்கி தவறான தகவல்களை மக்கள் மத்தியிலே சொல்லி இன்றைக்கு பயணிகளையும் சிரமப்படுத்துது, மறுபுறத்திலே தொழிலாளிகளையும் சிரமப்படுத்துது. இது எல்லாத்துக்குமே அரசு தான் காரணம். பாலச்சந்திரன் சார், இது இந்த நிர்வாக குளறுபடி அப்படிங்கிறது இப்போது ஆரம்பித்தது அல்ல. போக்குவரத்துறை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. ஆனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது இவங்க ஸ்ட்ரைக் பண்ணி மக்களை பாதிச்சா மட்டும்தான் அரசாங்கம் பேசுறதுக்கு இறங்கி வருமா? அவங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு சங்கங்களிலிருந்தும் ஒவ்வொரு கோரிக்கைக்காகவும் மனு மேல மனு கொடுத்தாலும் நீ பஸ்ஸை ஓட்ட மாட்டேன்னு சொன்னாதான் நான் பேச்சுவார்த்தைக்கு வருவேன் அமைச்சர் சொன்னா இது என்ன நியாயம்? அது நியாயம் இல்லை. அழுதுபிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்லி ஒரு அரசு நடக்கக்கூடாது. எந்த பெருநகர் போக்குவரத்தை பார்த்தாலும் உலகத்தில் அவங்க வந்து நிச்சயமாக வந்து போதுமான வருமானம் ஈட்ட முடியாது. ஏன்னா மக்கள் சேவைன்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்கள் சேவை மிகச்சிறந்த ஒரு கோட்பாடு, அதில் சந்தேகம் இல்லை. நான் மக்கள் சேவை செய்வேன், அதனால் வந்து நஷ்டம் வரும், அந்த நஷ்டத்துக்காக நீ வந்து பொறுப்பேற்றுக்கோ, உனக்கு பிஎஃப் கொடுக்க மாட்டேன், உன்னுடைய இதை கிராச்சுவிட்டியை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? எந்த விதத்திலும் நியாயமாக இருக்க முடியாது. அதாவது ஒரு அரசுங்கிறது வந்து இவங்களாம் யார்? டிரைவரும் கண்டக்டர் யார்? லட்சாதிபதியா? அவங்களுக்கு வந்து அந்த பிஎஃப் இல்லைன்னா அவங்க எப்படி வாழ முடியும்? அவங்களும் வந்து மக்கள் இல்லையா? அவங்க மேலே அரசுக்கு பொறுப்பு இல்லையா? அதனால் நிச்சயமாக இதில் அரசு பண்ணினது வந்து ஆரம்பத்திலிருந்தே இந்த குளறுபடிகளை வளர்த்து விட்டது, இத்தனை நாட்களாக முற்ற விட்டது என்பது அரசுடைய மெத்தன போக்கு தான், அதில் சந்தேகம் இல்லை. இப்போ ஒரு போக்குவரத்து கழகத்தில் வேலை பார்க்குற ஒரு டிரைவரோட கண்டக்டரோட பிஎஃப் பணத்தையும் செட்டில்மெண்ட் பணத்தையும் எடுத்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அல்லது கொடுக்கறதுங்கிறதோ ஒரு அரசாங்கம் எப்படி கொள்கை ரீதியாக எடுக்க முடியும்? அது எப்போது அவங்க வந்து அந்த நபர் உரிய நபர்களுக்கு தெரிவிக்க முடியும்? கொள்கை ரீதியாக எடுக்கலை, எடுத்துட்டு அதுக்கப்புறம் சத்தம் போடாமல் இருந்திருக்கலாம். இது உண்மையில் என்ன ஆச்சுங்கிறது வந்து அரசு வந்து இதை பற்றி பதில் சொல்லணும். இது வரைக்கும் பதில் சொல்லலை. தொழிற்சங்கங்கள் அவங்களுடைய இதை சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இவ்வளோ வெளிப்படையாக அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது அதில் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு இருக்கும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அரசாணை போட்டு அரசுடைய ஆணை 156 கோடி ரூபாய் எங்களுக்கு நஷ்டம் வருதுன்னு சொல்லி அவங்க சொல்கிற அந்த அரசாணையை பற்றி ஐயா சொன்னாங்க. அதாவது இது நீங்கள் வந்து பொது சேவை செய்கிறதுக்குன்னு சொல்லி துவங்கிறது நல்ல நோக்கம்தான். ஆனால் அந்த பொது சேவைக்கான சுமையை யார் தூக்குவது? அரசு தான் தூக்க வேண்டும், ஊழியர்கள் தூக்க முடியாது. இதில் வந்து அரசுக்கு வந்து ரொம்ப நிலைத்த தெளிவான கோட்பாடு இருக்கணும். அது இல்லாத போதும்போது இந்த மாதிரியான குளறுபடிகள் நடக்க தெரியும். இன்னொன்று, எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய அளவுக்கு இந்த இது வந்து அறிவிப்பு வந்து போய் சேரலை, ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய அளவுக்கு. எந்த ஒரு போராட்டமுமே இப்படி பொதுமக்களை நேரடியாக பாதிக்கிற ஒரு போராட்டத்தில் பொதுமக்களுடைய ஆதரவு இல்லாமல் போனால் கொஞ்ச நாளில் வந்து இவங்க வந்து சிரமத்தை சந்திக்க நேரிடும். அதனால இன்னும் எஃபெக்டிவாக இதை பண்ணியிருந்திருக்கலாம். ஐயா சரியாக சொன்னாங்க, எங்களால் முடிஞ்சது எவ்வளோ தான், 20 லட்சம் நோட்டீஸ் நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. அவங்க ஒருவேளை இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், இன்னும் எஃபெக்டிவாக எப்படி இது பொதுமக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு. அரசு வந்துங்க இன்னைக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், மணல் குவாரி அரசு ஏற்று நடத்தக்கூடாதா? இந்த கிரானைட் இதெல்லாம் வந்து கிரானியூல்ஸ் எல்லாம் அரசு ஏற்று நடத்த மணல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்றி நடத்துறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 3 ஆண்டு வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து பிஎஃப் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கணுமா? இதில் என்ன நியாயம் இருக்கிறது? அதாவது அரசு நிதிச்சுமைன்னு சொல்லி சொல்கிறோம். அரசு வந்து நிதி சுமையை வந்து ஒழுங்கான முறையில் கையாளுகிறதா தமிழ்நாட்டில்? நிச்சயமாக இல்லை.
தேவையற்ற மானியங்களை கொடுப்பது, அந்த மானியங்களின் சுமையை மக்கள் மேல் ஏற்றுவது, தொழிலாளர்கள் மேல் ஏற்றுவது, இந்த இந்த மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் இதனால் பாதிக்கப்படத்தான் செய்கின்றார். இன்டைரக்ட் டாக்ஸஸ் எங்கே வந்து மறைமுக வரிகள் எங்கு அதிகரிக்கின்றவோ அங்கு ஏழைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். தமிழ்நாட்டில் மறைமுக வரிகள் எந்த அளவுக்கு விழுக்காடு எதிர்ச்சுன்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு இது கொடுக்க சொல்லுங்கள், கொள்கை விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள். நம்முடைய தமிழக அரசுடைய நிதி நிலைமை மிகச்சிறப்பாக அமைய முடியும். சார், நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரிங்கிறதுனால கேட்குறேன். ஒரு போக்குவரத்து துறைக்கு ஒரு செயலாளர் இருக்கிறாங்க, மாநகர் போக்குவரத்து கழகத்துக்கு ஒரு இயக்குனர் இருக்கிறாங்க, இது இல்லாமல் தனிச்செயலர் அந்தஸ்தில் இன்னொரு அதிகாரி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் போக்குவரத்து துறையினுடைய தற்போதைய நடப்பு சூழ்நிலை, இது இப்படியே போனால் ஸ்ட்ரைக் இந்த மாசத்துல அறிவிக்கப்படும், பப்ளிக் இவ்வளவு பிரச்சனை வருங்கிறத முன்கூட்டியே அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா, அல்லது சொல்லியும் அவங்க காதுக்கு அது கேட்கல? போட்டிருக்காங்க, ஜீவோ போட்டிருக்காங்க, சொல்லி நஷ்டம் வருது, மாசம் மாசம் நஷ்டம் வருது, இதை அரசு தான் ஈடு பண்ணணும்னு ஜீவோ போட்டிருக்காங்களே. இப்ப இந்த அரசாங்கத்தினுடைய ஜீவோக்கு என்ன மதிப்பு? அது தவறான நபரிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி, அரசிடம் கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. நான் கேட்கறது பொதுவா ஒரு அரசாங்கத்தினுடைய அரசாணை அப்படிங்கிறது லீகல் வேலிட் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை செயல்படுத்துறதுலயே இவ்வளவு பெரிய இடைவெளி. ஓராண்டுகள் இந்த அரசாணை நிறைவேற்றப்படவில்லை என்ற கோபம் தான் அவன் ஒரு நாள் முன்னதாக வேலை நிறுத்தத்துக்கு ஷேக் தாவூத் சார் திரும்ப கேள்வி, திரும்ப அதிமுக அரசாங்கத்தினமா இருக்குது, உங்ககிட்ட நிதி பிரச்சனை இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, துறை அதிகாரிகள் உங்களுக்கு போதுமான அளவு தகவலை கொடுத்திருக்காங்க, தொழிற்சங்கங்கள் திரும்ப நீங்க அரசியலுக்கவே சொன்னாலும் சரி, நீங்க அவங்க கோரிக்கைகளை நிராகரிக்கும் பட்சத்தில் அது அரசியலாக பார்க்க முடியும். கோரிக்கைகளை ஆமான்னு சொல்லிட்டு ஆனா நிறைவேற்றுறதுக்கு மட்டும் எங்களால முடியலைங்கிறது ஒரு எங்களால் முடிவெடுக்க முடியாத அல்லது இதை தீர்க்க முடியாதுங்கிறது நீங்க ஒப்புக்கொள்ற மாதிரி இல்லையா? இல்ல, அதாவது இப்ப இங்க பேசுறவங்க எல்லாமே வந்து தேவையையும் சேவையையும் மானியத்தையும் தான் பேசுறாங்க. அதனுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு அரசு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்திருக்கிறது. அரசு மானியத்திற்காக சில 5 வருஷமா தாங்கிட்ட வேலை நெறியாளரும் அதான் கேக்குறீங்க. ஐயா, ஐஏஎஸ் முடிச்சு வந்திருக்கவங்க அவங்களும் அதை தான் கேக்குறாங்க. இல்ல சார், நீங்க ரிட்டையர் ஆகும்போது கொடுக்கிறது என்கிட்ட காசு இல்ல, உண்மை. நீங்க ரிட்டையர் ஆகும்போது கொடுக்கிறது என்கிட்ட காசு இல்ல, ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்கிறது வேற. 5 வருஷமா கொடுக்காம இருந்தா அதுக்கு பேர் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டா? அவங்களுடைய தலைவரும் சொன்னாங்க என்ன, அதாவது அதுல நஷ்டம் இருக்குங்கிறது தான் ஜீவோவா இருக்கே தவிர அந்த நஷ்டத்தை 2013ல இருந்தா போக்குவரத்து நஷ்டத்துல இருக்கு. இல்ல, 2013ல இருந்தா போக்குவரத்து தொடர்ந்து நஷ்டத்துல இருக்கு. அப்ப அந்த நஷ்டத்துல இருக்கிறதுனால அது அதுல இருந்து சேர்ந்து வந்ததுதான் இந்த 5000 கோடியோ 5500 கோடியோ இவங்களுக்கு சேர வேண்டிய இந்த அமௌண்டாக இருக்கு. அப்ப அதை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தேதியை கொடுங்க அப்படிங்கும்போது தொழிலாளர்களுக்கு நலம் பயக்க வேண்டிய தொழிற்சங்கம், தொழிற்சங்கவாதிகளிலும் தொழிலாளர்களும் நீங்க என்ன பண்ணீங்க, இல்ல அதாவது அதை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என்ன அதை என்ன தனியா எடுத்துட்டா போக முடியும்? யாரையும் எடுத்துட்டு போக முடியாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அந்த பஸ் துறை சம்பந்தப்பட்ட துறையில அது செலவாயிருக்கு. அது செலவானதுனால தான் அதை பயன்படுத்தி இருப்பாங்க. இல்ல அதை எப்படி வேற துறைக்கு மாத்த முடியும்? யார் எடுத்துட்டு போகும்? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீங்க கேட்கும்போது மக்கள் மத்தியில என்ன கருத்து தோணும்னு சொன்னா, அரசு கஜானாவை யார் வேண்டாலும் எடுத்துட்டு போயிடலாங்கிற மாதிரி கேள்வி உங்களுடைய கேள்வி. இந்த மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க, அது முறையும் அல்ல. ஏன்னா மக்கள் பணத்தை யார் ஒரு அரசியல் கட்சி, நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், உங்களுக்கு அரசாங்க செயல்பாடுகள் தெரியும், ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் ஏன் பணத்தை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அதை எனக்கு திருப்பி கொடுக்கலனா என் பணம் எங்கங்க கேள்வி நான் கேட்க மாட்டேன். கண்டிப்பாக அதுக்கு நீங்க பேச்சுவார்த்தை பண்ணி முழுமையாக இன்னைக்கு நீங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க, ஓட்டவே மாட்டேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் எவ்வளவு, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? தொழிற்சங்கங்கள் பொறுப்பேற்குமா? ஏற்காது. அப்ப சேலம் லைசன்ஸ் மட்டுமே நீங்க அனுப்பின ஒரு பஸ் டிரைவர் ரோட்டை கிராஸ் பண்ண முடிஞ்ச ஒரு முதியவரை ஆக்சிடென்ட் பண்ணி அவர் நீங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். இதுக்கு யார் பொறுப்பேற்க முடியும்? அதுதான் சொல்றேன். நீங்க இப்படிப்பட்ட நிலைக்கு யார் காரணம்? குறைந்தபட்ச தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் இதை செய்வதற்கு பின்புலமாக அரசியல் இருக்கிறது. ஏன் நீங்க பேசி தீர்க்க வேண்டிய என்னோட கேள்வி இல்ல, பேசி தீர்க்க வேண்டியது தப்புன்னு சொல்லுங்க. அவங்க அரசியல் பின்னாடி நான் கேள்வி கேக்குறேன். 250 கோடி அந்த கோரிக்கைகளை தப்புன்னு சொல்லுங்க. கோரிக்கைகளை சரிங்க நீங்களே. எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? சம்பளம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்களுடைய பிஎஃப் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க கோரிக்கைகளை சரின்னு சொல்றீங்க. அத பேச்சுவார்த்தை பண்ணி அதற்கு போதிய டைம் கொடுத்து 1250 கோடி இன்னைக்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுத்தீங்க? எவ்வளவு டைம் கொடுத்தீங்க உங்களுக்கு? அவருடைய அரசாணையில என்ன சொல்றாங்கன்னா, நான் படிக்கிறேன் கேட்டுக்கோங்க. Now state transport undertakings are unable to settle the retirement payment because they delay settlement. All the retired employees and their family members have started dharna, hunger strike, etc. and also represent before various firm. இதுக்கு மேல கோர்ட்ல வந்து எல்லா கோர்ட்லயும் போய் கேஸ் போட்டிருக்காங்க.
இவங்க அவங்களுக்கு வந்து 1652 ரூபா. என்னுடைய கேள்வி, அதுக்கு வருஷம் தாமதமாகுது, நீங்க அதுக்கு ஒரு காரணமா சொன்னீங்களா? அங்கதான் என்னோட கேள்வி. 1250 கோடி கொடுக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. எப்போ? இவங்க பேச்சுவார்த்தை பண்ணி பணம்ங்க. அதான் பேச்சுவார்த்தை பண்ணி இன்னைக்கு சாயங்காலம் நாளைக்கு அவர்களுடைய பாலச்சந்திரன் சார், எதுலயும் அரசியல் இருக்கும். ஜனநாயகத்துல வந்து அரசியல் இருக்கத்தான் செய்யும். இப்ப அரசியலுக்கான சிச்சுவேஷனை, சூழ்நிலையை ஒரு அரசு உருவாக்கும்னா எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க அதை பயன்படுத்திக்க மாட்டாங்களா? நீங்க அந்த சூழ்நிலையை உருவாக்காம இருக்கணும். என்னுடைய கேள்வி, இது அதிமுகவுக்குமான பிரச்சனையாக மட்டுமே சுருக்குகிறதுங்கிறதா சங்கங்களுடைய பிரச்சனை. அரசியலாக சேர்ந்த ஊழியர்கள் அவர்களுடைய டெர்மினல் பெனிஃபிட்டுக்கு அவங்களும் உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. இல்ல, ஒரு அரசாங்கம் தன்னுடைய நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருகிற போது கொடுக்கிற 1200 கோடியோ அல்லது 500 கோடியோ ஏற்க முடியாதுன்னு அதை நிராகரிக்கிற போக்கு என்ன? எங்களுடைய பணம் அவங்க கொடுக்கதில்லை, அவங்க கொடுக்கவே இல்லை. எங்களிடம் 7000 கோடியை எடுத்து விட்டு 7000 கோடியில 250 அந்த 7000 கோடி என்ன பண்ணாங்க? 7000 கோடியை அரசாங்கம் வந்து செலவு பண்ணிருச்சு. போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணிட்டாங்க. டீசல் வாங்குறதுக்கு, டயர் வாங்குறதுக்கு தொழிலாளி பணத்தை எடுத்து ஒரு அரசாங்கம் செலவு செய்ய முடியுமா? தொழிலாளி பணத்தை எடுத்து போக்குவரத்து கழகங்களை கடந்த 6 ஆண்டுகளாக அரசு நடத்தி கொண்டிருக்குது. 2014ஆம் ஆண்டு அப்படி பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியுமா? இல்லைங்க. பிஎஃப் பணத்தை எடுத்து, ஒரு நிமிஷம், ஒரு பிஎஃப் பணத்தை எடுத்து டீசலுக்கான செலவுக்காக கை மாற்றுவது அல்லது மடை மாற்றுவது என்பது ஏதோ கோயம்பேடு மார்க்கெட்ல மாத்திர மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க முன்வைக்கிறது சாத்தியமானதா? செய்யக்கூடாது. சாத்தியமானு கேட்டா சாத்தியப்பட முடியும். இடிப்பாறை இல்ல ஏமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும். யார் வந்து தண்டிக்கணுமோ, யார் கண்டிக்கணுமோ அவங்களுடைய பேச்சை கேட்காம இருந்தா, ஆலோசகர்களுடைய பேச்சை கேட்காம ஒரு அரசு நடந்தது என்றால் அது இத்தகைய சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும். அதனால செய்ய முடியாதுங்கிறத, சட்டப்படி செய்யக்கூடாது. ஆனா நீங்க வந்து சிஏஜியுடைய ஆடிட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பாத்துறீங்க, எத்தனை மாநில அரசுகள் எத்தனை சட்டத்தை மீறி செயல்படுறாங்க. அந்த செயல்பட்டது அத்தனையுமே தவறுதானே, அது சரி செய்யணும்னு சொல்றாங்கல்ல. நிச்சயமாக தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய சம்பளத்தையோ பிஎஃப் பணத்தையோ கிராச்சுவிட்டி தொகையோ நீங்கள் டீசல் வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடாது. பொது சேவை செய்பவர்கள் அந்த பொது சேவைக்கான சுமையை தொழிலாளர்கள் மேல் சுமத்தக்கூடாது, அரசின் மேல் தான் சுமத்தப்பட வேண்டும். எல்ஐசி நான் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கேன். 2-3 வருஷமா என்கிட்ட பணம் பிடிச்சாச்சு. என்கிட்ட பணம் பிடிச்சதை எல்ஐசிக்கு கட்டல. செத்துருக்கான் தொழிலாளி, அவன் எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவான்? சொசைட்டியில் கடன் வாங்கியிருக்கேன், என்கிட்ட பணத்தை பிடிச்சிட்ட, சொசைட்டிக்கு கொண்டு போய் கட்டல. அடுத்தது ஆர்டி போட்டிருக்கான், லீவு சரண்டர். நான் லீவு சரண்டர் கேட்கவே இல்லை சார். அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் எழுதி கொடுத்தா தான் என்னுடைய லீவு சரண்டர். எம்டிஏ இவங்களாவே லீவு சரண்டர்னு எழுதி என் 15 நாள் லீவை பிடிச்சிக்கிட்டு அந்த பணம் என்ன லீவும் எடுக்கலை, அந்த பணத்தையும் இவங்க பிடிச்சிருக்காங்க. இவ்வளவு வந்து லூட்டிங். இது ஒன் கைண்ட் ஆஃப் லூட்டிங். திஸ் இஸ் எ வெரி கிரேட் மிஸ்அப்ரோப்ரியேஷன். நான் லூட்டிங்னு சொல்ல மாட்டேன், டைவர்ஷன். இல்ல அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் வந்து இது டீசலுக்காக செலவழிச்சது அப்படிங்கறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்கள பொறுத்த என்ன சொல்லுவாங்க, ஏன் பணம் இதுல என்ன நான் சம்பாதிச்சது. எல்ஐசிக்கு கட்டின பணத்தை எடுத்து எல்ஐசிக்கு கொடுக்காம நீங்க செலவு பண்றதுங்க லூட்டிங்னு சொல்லாம அது ஒரு சின்ன சேஞ்ச் எப்படி சொல்லுங்க? லூட்டிங் டைவர்ஷனுக்கு வித்தியாசம். லூட்டிங்கிறது கையாடல் பண்ணி நான் எடுத்துட்டு போயிடுறது, அங்க அது நடக்கல. கையாடல் பண்ணி அரசு வந்து இன்னொரு யார் எடுத்துட்டு போனாலும் கட்டினவனுக்கு காசு கிடைக்காம இருந்தா அதுக்கு பேர் என்ன? from their point of view அவங்க அப்படி நினைக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. அவங்க அப்படி நினைக்கதான் செய்வாங்க. இல்ல ஷேக் சார், இங்க சர்வீஸ் டாக்ஸ் பணத்தை எடுத்தவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. தனியார் துறையா இருந்தா சர்வீஸ் டாக்ஸ் பணம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து இதுல கஜானால செலுத்தலன்னா அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. நான் கேட்கிறேன், அப்ப நான் அரசு அதிகாரியா இருந்தா மட்டும் நான் என்ன வேணாலும் செய்யலாமா? அது எந்த விதத்துல நியாயமா? ஷேக் தாவூத் சார், இப்போ தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய பணம் 4500 கோடியை தவறாக ஒரு நிர்வாகம் பயன்படுத்தி இருக்குங்கிறத எல்லா தொழிற்சங்கங்களும் திரும்ப திரும்ப குற்றம் சுமத்துகிற போது அந்த நிர்வாகத்தின் மீது என்ன நடவடிக்கை அரசு கடந்த 6 ஆண்டுகள் எடுத்திருக்கு? அதாவது நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரியணும். அரசுனுடைய கொள்கை முடிவில் தான் இந்த செயல்பாடு நடக்குது. அப்போ அரசுனுடைய கொள்கை முடிவாகத்தான் இந்த செயல்பாடு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து தொழிலாளர்கள் எது கொள்கை முடிவு சார்? தொழில் சம்மேளனம் வாங்க, நாங்க காசு கொடுக்க மாட்டோம், பிஎஃப் எல்ஐசி பணத்தை எடுத்து நீங்க டீசல் அதுல வர்ற வருமானம் போதியதாக இல்லை. அப்ப என்ன செய்யறது அப்படிங்கும்போது அவங்க அது எதுக்கு செலவு பண்ணிருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. அது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு தான் தெரியும். அரசு அதிகாரிகளுமே அந்த பணத்தை செலவு பண்ணதை பத்தி யாரும் எதுவும் எழுதி கொடுக்கல. பணம் கட்ட முடியாம இருக்கு, அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாம இருக்குங்கிறது தான் ஜீவோ இருக்கே தவிர அந்த பணத்தை கொண்டு நாங்க வேற எதுக்கோ செலவு பண்ணிட்டோம் இல்ல வேற எதுக்கோ எடுத்துட்டோம் எந்த ஆணையும் அவங்க எழுதி கொடுத்ததாக எதுவும் இல்லை. இல்ல அதுதான் அப்ப அரசு சம்பந்தப்பட்ட நிலை. அது
அப்ப அரசுல இருந்து என்ன சொல்றாங்க இந்த கேள்விகளை எல்லாம் தாண்டி அவங்க சொல்றது என்ன, பொறுங்க, உட்காருங்க, பேசுவோம், பேசியதுக்கு செட்டில் பண்ணுவோம். இது ஒத்துழைப்பு. ஒரே ஒரு கேள்வி. நஷ்டத்துல தான் அரசு போக்குவரத்து கழகம் இயங்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இந்த நஷ்டத்தை யார் ஈடுகட்ட போகிறாங்கிற கேள்விக்கு அரசாங்கம் எப்போது பதில்? அரசு தான் ஈடுகட்ட போறது. அரசு ஈடுகட்ட போறதுனாலதான் 1900 சொல்லிட்டு இருக்கீங்களே. அரசு 2021 ஈடுகட்டுமா? 1250 கோடி கொடுக்குறோம், 3 மாசம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள பேசி செட்டில் பண்ணா அப்ப தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசி. தப்பா சொல்றீங்க. அமைச்சர் சொன்னது வேற, நீங்க சொல்றது வேற. அவ்வளவு மாசம் ஒண்ணு அமைச்சர் சொல்லல. எங்க இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு சாயங்காலம் 6 மணிக்கு. சொன்னாரா இல்லையா? நாங்க பேச்சுவார்த்தையில 3 மாதம் சொல்லிருக்காங்க. ஜிஓ போட்டு உங்கள்ட்ட சொன்னாரா இல்லையான்னு எங்களுக்கு நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் போய் சொல்றாரு. அப்ப நீங்க அவர்கிட்ட கேளுங்க, நேரா பேசுங்க. அதாவது என்ன, பத்திரிகையாளர் சந்திப்புல அதிகாரிகள் முன்னிலையில 750 கோடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 3 மாதத்திற்குள் இதர இனங்களில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் செய்யப்படும்னு ட்ரைபார்ட்டிட் பேச்சுவார்த்தையில் இப்போ கமிஷனருக்கு முன்னாடி எம்டிஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. எப்போ? 12ஆம் தேதி ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டோன்னா நாங்கள் உடனே என்ன எழுதி கொடுத்தோம்னா, நீங்கள் போட்டிருக்க இந்த ஜீவோ படி இதில் இருக்கக்கூடிய 750 கோடிங்கிறது முழுமையாக வராதனால நாங்கள் கேட்டது 3 மாதத்தில் எந்தெந்த தேதிகளில் பாக்கி பணத்தை நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். உடனே பணத்தை கொடுன்னு கேட்கல, எந்தெந்த தேதிகளில் செட்டில் பண்ணுவேன்னா. நேற்று போய் அமைச்சர்கிட்ட வந்து உட்காந்து, உங்கள்கிட்ட யார் சொன்னது 3 மாதம்னு? செப்டம்பர் மாதத்தில் இன்னொரு 500 கோடி வரும், அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு பேசிக்கலாம் அடுத்த செட்டில்மெண்ட் என்னன்னு. இந்த 150 கோடி மாதம் மாதம் அக்குமுலேட் ஆகுது, நீங்கள் செப்டம்பர் வரங்காட்டி இன்னொரு 500 கோடி, அதெல்லாம் அப்படி தாங்க இருக்கும், அப்படி தான் பேசணும். எந்த கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்காதுங்க. இப்படி ஒரு அமைச்சர் பேசினா என்ன பண்ணுவான் தொழிலாளி? இதற்கு முன்பாக இது மாதிரியான நிலைமை எப்படி அரசாங்கம் சமாளித்தது? ஒன்று சொல்லட்டுமா சார்? இதனுடைய ஹிஸ்ட்ரி நான் சார். அவர் முதல்ல ஒன்று சொன்னார், அரசியலுக்கு பின்னாடி இதில் இருக்குது அப்படின்னா. எங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு வேறு களம் இருக்குது. அரசியல் பண்ணணுன்னு சொன்னால் இந்த அதிமுக ஆட்சி வந்த பிறகு நாங்கள் தோமுசா நினச்சிருந்தா இவங்களை ஸ்டான்சில் பண்ணியிருப்போம். நாங்கள் தான் நீதிமன்ற உத்தரவின், ஹைகோர்ட் உத்தரவின்படி ரகசிய வாக்கெடுப்பில் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு 3 வருஷம் இந்த தொழிலாளிகளை வாட்டி வதைச்சாங்க. அதுக்கு பிறகு அரசியல் பார்க்கக்கூடாதுன்னு எங்கள் தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு எங்கள் அங்கீகாரத்தை ஃபோர்கோ பண்ணோம். ஃபோர்கோ பண்ணி அத்தனை சங்கத்தையும் வச்சு, இவங்க அதிமுக சங்கத்தையும் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி, அந்த பேச்சுவார்த்தைக்கு நடத்தணும்னு சொல்லும்போது கூட அந்த செந்தில் பாலாஜி பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்ட்டார். 5 நாள் போராட்டம், இதே மாதிரி தன்னிச்சையான போராட்டம். ஒரு பேச்சுவார்த்தைக்கு வான்னு கூப்பிட்றதுக்கு 5 நாள் போராட்டம். யார் அரசியல் பண்ணதப்ப? அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தை நடக்கும்போது அமைச்சர் முன்னாடி பல கோரிக்கைகளை பேசுகிறோம். எங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் 5.5ங்கிறாரு, ஒரு செட்டில்மெண்ட்டை போகிறாரு. எங்கள் சங்கமெல்லாம் கையெழுத்து போகுதுன்னு கையெழுத்து போட்டாங்க, நாங்கள் கையெழுத்து போடல, வந்துட்டோம். அந்த செட்டில்மெண்ட்டில் 2015 போட்ட அந்த செட்டில்மெண்ட்டில் பென்ஷனுக்காக வரக்கூடிய தொகைகள் குறைவாக இருந்தால் அதை அரசு ஈடுகட்டும்னு அன்னைக்கு செட்டில்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. இவங்க போட்ட இவங்க அதிமுக சங்கம் போட்ட செட்டில்மெண்ட்டு, இவங்க சொல்கிற இந்த போண்டா சங்கம்லாம் சேர்த்து போட்ட செட்டில்மெண்ட்டு, இன்னைய வரையில் அந்த அந்த செட்டில்மெண்ட் நீங்க அப்படி சொல்லாத என்ன உங்க 37 சங்கம் பாருங்க. அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, நீங்க உட்கார்ந்துருக்கும் போது டிவியில பாக்குறோம், அத்தனை பேர் பின்னால உட்கார்ந்துருக்காங்க. போய் சங்கம் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க தொழிலாளர்களே நீங்க தானே கன்னியகுரவா பேசுறீங்க? நான் ஒன்னும் கன்னியகுரவா பேசலையே. சங்கத்தை நீங்க சங்கம்னு சொன்னதுனால தான் நான் பேசுறேன். நீங்க தானே வச்சிருக்கீங்க சங்கம். 47 சங்கங்கள் நீங்க தானே சொல்றீங்க. வார்த்தைகள் வேணாம் தொடர்ந்து. நான் என்ன சொல்றேன், அப்ப நாங்க பேசும்போது இதெல்லாம் சொன்னோம். ஆனா அன்னைக்கு நிறைவேற்றின, அன்னைக்கு பேசி முடிச்சிட்டு போன அமைச்சர் அவர் இறங்கும் வரை, ஆட்சி மாற்றம் வரை இந்த அரசை அழைத்து எதையாவது பேசியிருக்காங்களா? பேசுனது கிடையாது. எங்களோட வேண்டாம், அவங்க சொல்கிற அந்த ரொம்ப அதிக உறுப்பினர் கொண்ட சங்கம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தொழிலாளி வேலையிலேருந்து போன பிற்பாடு, ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு அவனுக்கு பென்ஷன் பெனிஃபிட் இருக்குல்ல, அவனுக்காவது செட்டில் பண்ணியிருக்காங்களா? அதுவும் கிடையாது. தொழிலாளர் நல உறவு என்பதை
இவங்கள்ட்ட கிடையாது. தொடர்ந்து பேசலாம் சண்முகம் சார். தொடர்ச்சியாக மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மாதிரியான போக்குவரத்து துறை மாதிரியான நிறுவனங்கள் வேலை நிறுத்தங்களை அறிவிக்கிற போது பொதுமக்களினுடைய குறைந்தபட்ச கவலையை கணக்கில் கொண்டார்களா? ஒரு 3 மாதங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையை தள்ளி வைப்பதில் அல்லது அதற்கான சுமூக தீர்வுக்காக போராடுவதில் தொழிற்சங்கங்களுக்கு என்ன சிக்கல்? தொடர்ச்சியாக சில கேள்விகளை எழுப்பலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. பேருந்து பணியாளர்களுடைய பேருந்து தொழிலாளர்களுடைய தொடர் வேலை நிறுத்தம் குறித்த ஒரு கேள்வி நேரத்தில் பல்வேறு சிக்கல்களையும் அந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களினுடைய நிலைமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த 3 மாசங்கள் தள்ளி வைக்கிறதுங்கிற கோரிக்கையை ஏன் தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளல? 3 மாதம்னு அமைச்சர் சொல்லவே இல்லைங்க. இன்றைக்கு மாலை அவர் வந்து பிரஸ்ஸில் சொல்லலாம், அங்கெல்லாம் சொல்லலாம். நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல எங்களுடைய கேள்வி வரவுக்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி இருக்குது. அதை அவங்களே சொல்லியிருக்காங்க. கேஷ் லாஸ் வருது, அரசு தான் செய்ய வேணும்னு சொன்னாங்க. இதை கொள்கை பூர்வமாக ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இதை எல்லாம் நான் வந்து விரைவில் 3 மாதத்துக்குள்ளே செட்டில் பண்ணுறேன்னு அவர் எழுத்துப்பூர்வமாக அவங்க எழுதி கொடுக்கட்டும். நாளைக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர்றோம். இல்லை, நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டதே வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுங்க. இல்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் அரசாங்கத்தில் கடைசியாக ஒரு கடிதம் கொடுத்தோம் அமைச்சர்கிட்ட. 3 நீங்கள் எவ்வளவு காலத்தில் செட்டில் பண்ணுவீங்க என்பதற்கு நம்பகத்தன்மை உள்ள ஒரு ஆதாரம் எழுதி கொடுங்க. அப்படிலாம் எழுதி கொடுக்குற இன்றைக்கு கூட அந்த செல்லூர் ராஜ் பேட்டி அடிச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் எழுதி கொடுக்குற நடைமுறையெல்லாம் அரசாங்கத்தில் கிடையாதுன்ட்டு. நாங்கள் எங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, ஒரு ஜிஓ போடுங்க, இவ்வளோ நாளையில் கொடுப்போம்னு வந்து எல்லாத்துக்கும் டைம் ஃப்ரேம் பண்ணுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னோம். டைம் ஃப்ரேம் எல்லாம் பண்ண முடியாது. நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்வதை இல்லை, எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கான கேள்வி, ஒரு அரசாங்கத்திற்கு பல்வேறு காரணங்களால நிதி பற்றாக்குறை ஏற்படலாம், அது பல்வேறு நிலைகளில் சிக்கல்களை உருவாக்கலாம். ஆனால் நாங்கள் போக்குவரத்து துறையை தவிர வேற எந்த துறையை பற்றி கவலைப்பட மாட்டோம், நீங்கள் எனக்கு டேட் சொல்லுங்க அப்படிங்கிறது அரசாங்கத்தை ஒரு வகையிலான நெருக்குதலுக்கு உள்ளாக்குற விஷயம் இல்லை. அரசாங்கத்திடம் பணமே கேட்கலையே சார். நாங்கள் அரசாங்கத்திடம் பணம் கேட்ட மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. இல்ல, ஒரு அரசாங்கம் இல்ல, நீங்க ஒரு அரசாங்க அமைப்பை ஒரு கட்சி வழிநடத்துகிற அமைப்பாக பார்க்கிற பார்வையினுடைய வெளிப்பாடுன்னு நான் சொன்னேன். இல்ல சார், நாங்க வந்து அமைச்சரையோ இல்லாவிட்டால் ஒரு கட்சியை பற்றியே நாங்கள் சொல்லலை. நாங்கள் இப்பவும் கூட என்ன கோரிக்கை வச்சிருக்கிறோம், இந்த பப்ளிக் செக்டார் இது வந்து ஒரு பொதுத்துறை. போக்குவரத்து கழகம் என்பதை பொறுத்தவரை இந்தியாவிலேயே நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் தான் சிறந்ததுன்னு பல அவார்டுகளை வாங்குகிறோம். தினமும் வந்து 1 கோடி கிலோமீட்டர் ஓட்டுறோம், 2 கோடி பேர் டிராவல் பண்ணுறாங்க. இந்தியா பூரா ரயிலில் பயணம். ஒரு அரசாங்கம், என்னுடைய கேள்வி இல்லை சார், ஒரு அரசாங்கத்தினுடைய சூழ்நிலையை தொழிற்சங்கங்கள் தங்களுக்கு சாதகமான அரசியலுக்காக பயன்படுத்தி இல்ல சார், என்னுடைய கேள்வி இது இல்லை. 5 ஆண்டுகளாக ஒரே நாளையில 7,000 கோடி எடுத்து செலவு பண்ணாங்க. அக்குமுலேட் ஆகிட்டே வருது. அக்குமுலேட் ஆகிற அளவுக்கு தொழிற்சங்கங்கள் அவற்றை விட்டிருக்கிறார்கள். இல்லை, 2014 செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்பொழுது எங்களுடைய பணம் 4000 கோடி செலவாகி விட்டது என்று சொன்னோம். இன்னும் கூட கேட்டால் இல்ல, நான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நடந்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை 5 ஆண்டுகளாக அரசாங்கம் குமுலேட் செய்திருக்கிறது என்றால் நீங்களும் அதே மாதிரி அக்குமுலேட் செய்திருக்கீங்க. கடந்த 5 ஆண்டு சட்டமன்ற குறிப்பை எடுத்துக்கொள்வார்கள். எங்களுடைய தலைவர், அதே மாதிரி எங்களுடைய எம்எல்ஏக்கள் 5 ஆண்டும் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு தடவையும் இன்னும் கூட கேட்டா, போன முறை செந்தில் பாலாஜி இருக்கும்போது இந்த விவரங்களை எல்லாம் பேசும்பொழுது அவர் என்ன செஞ்சார்னா, இந்த விவரம் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைச்சு அதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இந்த ரகசியம் வெளியிலே போகக்கூடாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணார். அதெல்லாம் 5 ஆண்டுகளிலும் சட்டமன்றத்தில் இந்த விவரம் பேசப்பட்டிருக்குது. அப்படின்னா 5 ஆண்டுகள் பொறுமையாக இருந்துவிட்டு இப்போது போராடுகிறீர்கள் அர்த்தம். எல்லாத்துக்குமே வந்து பொறுமைங்கிறது இல்லைங்க, வேற வழி இல்லை. இன்றைக்கு வந்து ஒரு வெடிப்பு, உங்களுக்கு வேற வழி இல்லைங்கிறத அவங்களும் சொல்றாங்க. அரசாங்கத்துக்கு போது வேற வழி இல்லை. தப்பா சொல்றீங்க. எல்லா போராட்டமும் செஞ்சிருக்கோம். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, மக்களை பாதிக்காத வகையில் எங்களை சார்ந்த நீங்கள்லாம் டிவி அதை பற்றி கவலைப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. 15 நாள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்பத்தோட மேனேஜிங் டைரக்டர் ஆஃபீஸில் இரவு பகல் சாமியானா போட்டு உட்காந்தான். இரவு பகல் உட்காந்தான். அப்படிப்பட்ட போராட்டம் நடத்தியும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. நீங்கள் வந்து இவ்வளோ நாள் விட்டுட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் இப்போ போராடுறீங்க? இன்னும் கொடுங்க. அப்போ இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் விட்டுக்கிட்டே போகிறது? இதை ஏதாவது ஒரு முடிவு கேள்வி. நீங்க இந்த போராட்டத்துக்கான முடிவை நீங்க எடுக்கலாம். போராட்டத்திற்கான காலம் இப்போதுங்கிற உங்க தீர்மானத்துக்கான காரணங்களே நல்ல காலம் என்னன்னா, நாங்க என்ன நினைச்சோம்னா, ஏப்ரல் வரைக்கும் ஸ்கூல் எக்ஸாம் எல்லாம் நடக்கும், ஜூனுக்கு பிறகு ஸ்கூல் அட்மிஷன் எல்லாமே நடக்கும். மே மாதம் என்பதுதான் பள்ளி மாணவர்களை பாதிக்காது, பல விஷயங்களை பாதிக்காது. எனவே யாரையும் பாதிக்கத்தான் செய்யும். போக்குவரத்து எப்படி இருந்தாலும் பாதிக்கும். இருந்தாலும் கூட குறிப்பாக மாணவர்களுடைய நலன், மற்ற இந்த மாதிரியான போக்குவரத்து என்பது மே மாதம் என்பது ஒரு லீவ் டேஸ். இந்த டேஸில் செஞ்சால் இதெல்லாம் நாங்கள் வந்து தொழிற்சங்கத்தில் பேசினோம், திட்டமிட்டு தான் மே மாதத்தை தேர்ந்தெடுத்தோம்.
நாங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தது பிப்ரவரி 2ஆம் தேதி. மார்ச் விட்டோம், ஏப்ரல் விட்டோம், எல்லாம் இன்னும் கூட எங்களுடைய சுற்றறிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது போராட வேண்டாம், பள்ளி மாணவர்களுடைய எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க எப்போது போராடினாலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படத்தான் போகிறார்கள். பாதிக்கப்படத்தான் நீங்க செய்வார்கள். மக்கள் பாதிக்கப்படாம போராடுறதுங்கிறது குறைந்தபட்சம் உங்கள் துறைகளை பொறுத்த வரைக்குமான சாத்தியம் இல்லாத போது வேறு மாற்று வழி உங்களுக்கு இல்லையாங்கிறதா என்னோட கேள்வி. மாற்று வழி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இல்லை, இந்த கேள்வியை நீங்க அரசாங்கத்திட்ட கேட்கணும். அரசாங்கம் தான் மக்களுக்கு சேவை பண்றாங்க. 2 கோடி மக்களுக்கு சேவையில உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அவங்க தான் சேவை பண்றாங்க. அவங்களுக்கு நாங்க உழைக்கிறோம். நீங்க சேவை பண்றவங்க இந்த சேவை பாதிக்காம இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்களே நல்ல கேள்வி கேட்டீங்க. அவங்க வீட்டு பணத்தை எடுத்து நீ யார் செலவு பண்ணுறதெல்லாம் கேட்டீங்க. இந்த உணர்வு அந்த அரசுக்கு கொடுக்கவே போகிறது இல்லையா? அப்போ எங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க தானே போகிறாங்க. எப்போ கொடுக்குறேன்னு சொல்கிறதுல என்ன வழி இவங்களுக்கு? ஷேக் தாவூத் சார், எனக்கு இந்த பிரச்சனைகளுக்கு ஊடாக இன்னொரு பெரிய பிரச்சனை என்பது ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறேன்னு சொல்லி அதை விட மோசமான இன்னொரு முடிவு எடுக்கிறது. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ண ஓட்டுநர்கள்லாம் வரிசையாக வாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் ஆதார் கார்டு ரேஷன் கார்டையும் கொடுத்துட்டு பஸ் எடுத்துகிட்டு போங்கிற உங்கள் நடவடிக்கை என்பது எப்படி இந்த ஐடியா வந்தது? இல்லை, அதாவது சுமூக உறவுக்கு ஒத்து வராத தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அப்போ ஐயா அவங்க கேட்ட மாதிரி பணமே கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த அரசு இல்லை, எந்த அரசு கொஞ்சம் பொறுங்க, இல்லை கொஞ்சம் பொறுங்க, இந்த அரசு இல்லை, எந்த அரசு வந்தாலும் அதை செட்டில் பண்ணணும். செட்டில் பண்ணாமல் அதை போக முடியாது. அப்ப அப்படிப்பட்ட சூழல் தொழிற்சங்க தலைவர்களுக்கு இந்த அரசு செட்டில் பண்ணாதுங்கிறது நீங்க தெளிவாரீங்க. அப்ப தொழிற்சங்க தலைவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? மக்களை சார்ந்த நம்ம வந்து மக்கள் நலன் சார்ந்து செயல்பட வேண்டியிருக்கு. அப்ப அரசு அமைச்சர்களுடைய மக்கள் நலன் சார்ந்தங்கிற வார்த்தையை இந்த ஷேக் தாவூத் அவர்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசு 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போக்குவரத்து நஷ்டத்தில் இயங்குகிற போது பணம் கொடுக்கிறது கொடுக்காததுங்கிறதை தாண்டி ஒரு கொள்கை முடிவை கூட எடுக்க முடியாமல் இருப்பதை எப்படி மக்கள் நலன் சார்ந்த அரசு பேசுறீங்க? அதாவது இவங்க கேக்குறாங்க, பேசுறாங்க, பேசின உடனே முதல்ல 500 கோடிங்கிறாரு, 750 கோடி பணியாளர்களுடைய கோரிக்கையே இல்ல. உங்களுடைய ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ்க்குமான நடுவுல இடைவெளி இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ண போறீங்கங்கிற கொள்கை முடிவு எடுத்தா மட்டும்தான் நீங்க சொல்ற சமூக நலன் சார்ந்த அரசுக்கு அர்த்தம். சொல்றேன், கண்டிப்பாக அமைச்சர்கள் கூடி பேசியிருப்பாங்க, துறை சார்ந்த அமைச்சர்கள் கூடி பேசியிருப்பாங்க. பேசினதுக்கு அப்புறம் இப்படிதான் முடிவு எடுக்க முடியும்னு அந்த ஃபைனான்ஸ் கமிட்டி இருக்கு, ஃபைனான்சிங் தலைவர்கள் இருக்காங்க, அந்த பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே சேர்ந்து பேசி தான் இப்ப இவ்வளவு கொடுங்க. பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கூடித்தான் எடுத்து டீசல் கொடுக்க சொன்னாங்க. இந்த நிலை எப்ப வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை கூடி பேசிட்டா இந்த டெம்பரவரி டிரைவர்ங்கிற ஐடியா மக்களை பாதிக்கும்னு உங்களுக்கு தோணலையா? இல்ல, மக்களை பாதிக்காம இருக்கிறதுக்கு தானே இதை செய்யறாங்க. இப்ப மக்களை பாதிக்கிறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க தொழிற்சங்கங்கள்லாம். ஒரு அரசு பேருந்தை ஓட்டுவது, சென்னை மாதிரியான மாநகரத்துல ஓட்டுறதுங்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? நீக்கிறதுக்கு அது என்ன செய்யறது? மக்களுடைய பிரச்சனையை போக்குறதுக்கு வெளியில இருந்து 1000 பஸ் நாளை கொண்டு வர போறாங்க. அது கொண்டு வந்து ஓட்டுறதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 75% பஸ்கள் ஓடிக்கிட்டு இருக்க தற்காலிகமாக சமாளிப்பதற்கு இவ்வளவு தீவிரம் காட்டுகிற அரசு 5 ஆண்டு காலமாக நீடிக்கிற பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு ஒரு வருஷம் பேச்சுவார்த்தை ஏங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க தீர்த்துக்க வேண்டியதான். தொழிற்சங்கங்கள் இவங்க எத்தனை நாளைக்கு பிரச்சனையை பேச்சுவார்த்தையில தீர்க்கிறது ஒரு வகை. பிரச்சனை ஏன் வந்ததுங்கிறத பத்தி பேசாமலேயே திரும்ப திரும்ப தள்ளி போறது என்ன நியாயம்? பிரச்சனை ஏன் வந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியாதா? மக்களுக்கும் என்ன நஷ்டத்துல போறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், தொழிலாளர்களுக்கும் தெரியும், தொழிற்சங்க தலைவர்களுக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். எனக்கு ஆச்சரியமான விஷயம், ஒரு பேருந்து ஓட்டுநர் ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கான எதையுமே கொடுக்கலங்கிறதுனால ஒரு போராட்டம் வந்து பஸ் ஸ்ட்ரைக் ஆனா அந்த பஸ் ஓட்டுறதுக்கு திரும்ப ரிட்டையர்ட் ஆன ஆட்களே கூப்பிடுற அரசாங்கத்தின் அணுகுமுறை உண்மையிலே ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. தெளிவாரீங்க, அரசு வந்து எதையும் கொடுக்க மாட்டேன்னு இவங்களுக்கு சொல்லல, கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. 1250 கோடியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மிச்சத்தையும் அதே மாதிரி டைம் கொடுத்து வாங்கிக்கங்கன்னா உட்கார்ந்து பேசி ஏற்பாடு பண்ணுவேன்னா 1250 கோடி இன்னைக்கு ஈவினிங். ஒரே நிமிஷம், இந்த ஒரு பிரச்சனையை கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்றதுங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் கை கொடுக்கும்னு அரசாங்கம் நம்புகிறதா? இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் எல்லா மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட இருந்து அறிக்கை போயிருக்கு. உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்து, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிருந்து, ரேஷன் கார்டு ஆதார் அட்டை இருந்தா எடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வாங்க, ஒரு பஸ்ஸை உங்களுக்கு கொடுப்போம், ஓட்டிக்கிங்கிறாங்க. இது சரியான அணுகுமுறையா? இல்லை, அதாவது முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த நேரத்தில் ஏன் இந்த ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிங்கன்னு. அது வினைவலியும் தன்வலியும் மாற்றான் துணைவலியும் தூக்கி செயல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மாற்றான் வலி இன்னைக்கு பலகீனமாக இருக்குங்கிறது இவங்களுடைய அசஸ்மெண்ட்டு, சரியான அசஸ்மெண்ட்டு. பொதுவாக கடந்த 5 ஆண்டுகளில் நாம் பார்த்தது யார் அரசியல் பிரதிநிதின்னு ஒரு சந்தேகம் நியாயமோ இல்லை, நியாயம் இல்லையோ,
அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினால் அது அடக்குமுறையால் அடக்கப்படும் என்கிற ஒரு பரவலான உணர்வு இருந்தது கடந்த 5 ஆண்டு 6 ஆண்டுகளாக. அது இன்று இல்லை என்கிற காரணத்தினால் இவர்கள் இது சரியான சமயம் என்று நினைத்து போராட்டத்தை துவங்கியிருக்கலாம். இப்படி நாம் 5-6 வருடங்கள் கொடுக்காமல் இருந்தது கொந்தளிக்கும் நிலை வந்திருக்கிறது என்று காணும் பொழுது இவர்கள் முதலிலிருந்தே அரசு இப்படி மாற்று டிரைவர்கள் கண்டக்டர் ஒரு அவசர தேவைக்கு தேவைப்படுவார்கள் என்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்திருக்க வேண்டும். அது தற்காலிகமாக, அது நிரந்தரமான தீர்வு இல்லை. இதற்கு முன்பாகவும் இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது, அப்போதும் இதே மாதிரி தற்காலிக ஓட்டுநர்களை நியமிச்சாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமையில அரசியல் சூழ்நிலை நீங்க சொல்ற ஜெயலலிதா இருக்கிற ஆளுமை இருந்த போதுமே இதே மாதிரியான ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டிருந்தது. இல்ல கடைசியில இன்னைக்கு பொதுமக்களை பொறுத்த மட்டும் கடைசியில் அவங்க என்ன சொல்ல போறாங்க, சரி உங்க பக்கம் நியாயம் அவங்க பக்கம் நியாயம் இருக்கட்டும், எங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அவங்க கேட்க போறாங்க. மக்களுடைய அதிருப்தியை ஒரு காலகட்டத்திற்கு மேல் மக்களுடைய அதிருப்தியை சம்பாதித்தால் பின்னாளில் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த போராட்டமும் வெற்றி பெற முடியாது. ஒருவேளை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக கேட்கிறேன், இப்போ வெள்ளம் போன்ற வர்தா புயல் மாதிரியான பல தருணங்கள்ல மக்களை வீடு கொண்டு போய் சேர்த்ததுல போக்குவரத்து ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் பெரிய பங்கு இருக்கிறது. ஒவ்வொரு பாலத்திலையும் தண்ணியில மூழ்கிட்டு அவங்க பஸ் எல்லாம் ஓட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்த இந்த பணியாளர்களுடைய உரிமைக்காக பொதுமக்கள் அந்த போராட்டங்கள்ல பங்கெடுக்க வாய்ப்பு இல்லையா? அது அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் பிரச்சனையாக தான் பார்க்கணுமா? இல்லை கடைசியில் நம்முடைய நாட்டில் மனநிலைமை எப்படி இருக்குன்னா, இந்த நாட்டில் எல்லாருமே நேர்மையாக இருக்கணும் என் ஒருத்தனை தவிர அப்படிங்கிற ஒரு உணர்வு ரொம்ப அதிகமாக நம்ம நாட்டில் இருக்குது. இந்த நாட்டில் எல்லாரும் நேர்மையாக இருக்கணும். ஆமாம், அதான் என்னையை தவிர எல்லாருமே நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு, அல்லது என்னையை தவிர மற்றவங்க நான் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற நினைப்பு. இப்போ இந்த போராட்டத்தில் இவர்களுடைய நியாயங்கள் எந்த அளவிற்கு மக்களிடம் கொண்டு போய் சேரப்பட்டிருக்கின்றன என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் போராடாமல் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க தங்களுடைய வலிமையை. இந்த நேரத்தில் பெருந்தன்மையை சரி எங்களுக்கு கூடிய சீக்கிரம் தீர்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா மறுபடியும் இவங்களுடைய போராட்டத்துக்கு மக்களுடைய ஒரே ஒரு கேள்வி, நிறைவு கேள்வி. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை இந்த வகையிலான பெரிய போராட்டங்களை நடத்துவதற்கு தயங்கி கொண்டிருந்த தோமுசா, சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற அதிகார வெற்றிடத்தின் வாயிலாக தங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்கிற அரசியலை பயன்படுத்த நினைக்கிறார்களா? தவறு. 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது போனஸ் 20% 2001 இருந்த ஜெயலலிதாவுக்கும் 2017 போராட்டம், 17 நாட்கள் போராட்டம், 60,000 பேர் சிறையில் இருந்தோம், 5,000 பேர் டிஸ்மிஸ் ஆனோம். மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய போராட்டம். அதற்கு பிறகு இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிற்பாடும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்து என்பதற்கு ஒரு 5 நாட்கள் போராட்டம். அப்போ கூட நீங்களாம் இதான் கேட்டீங்க, ஒரு நாள் முன்னாடியே ஏன் போராட்டம் பண்ணிட்டீங்க? அந்த அரசை கேட்கல. நீங்கள் ஏன் அவன் இவ்வளோ நாள் கத்திக்கிட்டு இருக்கானே, ஏன் கூப்பிட்டு பேச மாட்டேன்னு கேட்குறீங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்துங்கிறதுக்கு 5 நாள் போராட்டம். 2014 அப்ப ஜெயலலிதா இருந்தாங்க. உங்களுடைய எல்லா குரலையும் இந்த ஊடகம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. அது எப்போதும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கும். இப்போது இந்த குரல் ஓங்கி ஒலிப்பதற்கான காரணத்தையும் தொடர்ச்சியாக பேசலாம். எனக்கு சேலத்திலிருந்து ஒரு நேயர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சொல்லுங்க சார், இங்க நீங்க சேலத்துல இப்ப இருக்கிற இடத்துல பஸ்களோட நிலைமை எப்படி இருக்கிறது? தொடர்ச்சியாக பல்வேறு ரூட்டுகளுக்கும் பஸ் கிடைக்குதா? கூட்டம் எப்படி இருக்கிறது? கூட்டம் ஃபுல்லா இருக்குது. பஸ்ஸே கிடைக்கல, வெறும் பிரைவேட் பஸ்ஸா தான் இருக்குது. நான் நேற்று நைட்டே போக வேண்டிய ஆள், நேற்று நைட்டும் பஸ்ஸு சரியாக கிடைக்காம, நேற்று அதுவும் தனியார் பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா எப்பயும் ரெகுலராக நான் 300 ரூபா 350 ரூபாய்க்கு போகிறதில்ல, கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா கேட்குறாங்க. அதனால் நான் போகல. இப்போயாச்சும் போல இப்பயும் கூட்டமாக இருக்குது, பஸ்ஸே கிடைக்கல. எல்லாம் தனியார் பேருந்துகள் தான் இருக்குது. கவர்மெண்ட் பேருந்தில் ஏறுறதுக்கும் முடியல. அது பட்சம் எங்களுக்கு ஒரு பயம் உண்டாயிருச்சு இந்த ஸ்ட்ரைக்னால. அது புதுசாக ஆள்கள்லாம் போட்டுக்கிறாங்கன்ற ஒரு நியூஸ்லாம் கேள்விப்படுறோம். அதனால் எங்களுக்கு கவர்மெண்ட் பேஸில் போகிறது பயமாகவும் இருக்குது. இது இல்லை, இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ண தகவல் முன்னாடியே தெரியுமா? பொதுவாக பார்க்குறப்ப இல்லை, இப்போ ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ண தகவல் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்லை தெரியாமல் பஸ் ஸ்டாண்டில் மாட்டிட்டீங்களா? கேள்விப்பட்டேன் சார். ஆனால் திடுதுப்புன்னு இல்லை, நேற்று நான் வரப்போ தான் எனக்கு தெரியும் ஸ்ட்ரைக்குன்னு. நேற்று தான் நான் கவனித்தேன். ஆக்சுவலாக திங்கக்கிழமைன்னாங்க பேப்பரில் பார்க்குறப்ப. ஆனால் நேற்றே நைட்டு எனக்கு பஸ்ஸு கிடைக்கல சரியா சார். இல்லை, இப்போ நீங்கள் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன ஏரியாவுக்கு பஸ் இல்லை, எவ்வளோ பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் அங்கே இருக்கிற கண்டக்டர் டிரைவர் யார்கிட்டையாவது பேசுனீங்களா? அவங்க உங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க? இல்லை, இங்கே கண்டக்டர் டிரைவருன்னு நான் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கிட்ட தான் நான் பேசுகிறேன். நான் போகிற ஊருக்கு மட்டும்தான். அது பார்த்தீங்கன்னா சில புரோக்கருங்க தான் நடுவில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் சென்னை போகிறதுக்கான பஸ்ஸு கிடைக்கல சார். ஊருக்கு மேக்ஸிமம் இங்கே கூட்டமாக தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டே, பஸ் கிடைக்காம ஓரளவுக்கு.
வெறும் தனியார் பஸ்ஸுங்கள் தான் இருக்குது நான் பார்க்குற வரைக்கும். அரசு பேருந்துகள் இல்லைங்கிறத உறுதியா சொல்லிட்டாங்களா இல்ல வரும்னு சொல்லி வச்சிருக்காங்களா அருண் உங்ககிட்ட? இல்லை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க சார், அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் அரசு பேருந்தில் ஏறதுக்கு பயமாக இருக்குது எங்களுக்கு. இல்ல இப்போ நீங்க இதெல்லாம் பார்த்தா புதிய ஓட்டுநர்களை வச்சிருக்கிறோம் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல நீங்க பாக்குற பேருந்துகள் இருக்கிற ஓட்டுநர்கள் காக்கி அல்லது நீலம் அரசாங்கத்தினுடைய யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களா இல்ல புதிய ஓட்டுநர்கள் இருக்காங்கங்கறனால பஸ்ல ஏறாம இருக்கீங்களா? இல்லை புதிய ஓட்டுநர்கள் இருக்காங்க தகவலாம் வந்தனால தான் நாங்கள் ஏறாமல் இருக்கிறோம். நான் வரும்போதே ஒரு இன்சிடென்ட் இன்னைக்கு பார்த்தேன், அதனால எனக்கு இன்னும் பயமாக தான் இருக்குது. நன்றி அருண். எனக்கு நிகழ்ச்சியை நம்ம இங்கே நிறைவு செய்ய வேண்டிய நேரம். எனக்கு இந்த பிரச்சனை என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய தொடர்ச்சியான செயலின்மை காரணமாக விளைந்த விளைவா அல்லது தொழிற்சங்கங்கள் ஒரு நடப்பு சூழலை சரியாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிற அரசியல் நடவடிக்கையா அல்லது குறைந்தபட்சமாக துறை சார்ந்த வழக்கமான நட்டம் ஊதி பெரிதாக்கப்படுகிறதா? இந்த மூணுல உங்க ஆப்ஷன் என்ன சார்? இது வந்து நீங்க சொல்றீங்களா? என்கிட்ட கேட்க இது வந்து 5 வருஷமாக வந்து பொறுமையாக இருந்தாங்க, ரொம்ப பெரிய போராட்டம் நடத்தலை, அதனால இன்னும் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்லி அரசு நினச்சிருக்கலாம். அதனால் அந்த மெத்தனை போக்கு இருந்திருக்கலாம். தொழிலாளர்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து போராட்டத்தை வந்து துவங்குறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த காரணங்களால் ஆரம்பிச்சிருக்கலாம். இது மறுபடியும் வர்ற பிரச்சனை என்னன்னா, நீங்களே ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, பொது சேவை புரிய வேண்டும் என்ற நோக்கம் வரவேற்கத்தக்கது. ஆனால் அதன் சுமை அரசின் மேல் இருக்க வேண்டும், தொழிலாளர்கள் மேலோ இந்த போக்குவரத்து கழகங்கள் மேலோ இருக்கக்கூடாது. இது பற்றிய தெளிவான நோக்கு அரசுக்கு இருக்குமானால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. இன்று பிரச்சனை வந்துவிட்டது, இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் என்னுடைய அபிப்பிராயத்தில் தங்களுடைய பலத்தை காட்டிவிட்டார்கள். இன்று அவர்கள் பொதுமக்களுடைய அசௌகரியத்தை முன்னிட்டு நாங்கள் 10 நாட்கள் தள்ளி வைக்கின்றோம். ஏனென்றால் எந்த நேரத்தில் வைத்தாலும் ஆட்சி பதவியில் உள்ளவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய தொழிற்சங்கங்கள் பங்கெடுக்கவில்லை என்று சொல்லத்தான் செய்வார்கள். அதிகாரப்பூர்வமாக பங்கெடுக்கவில்லை என்றாலும் உணர்ச்சி பூர்வமாக தகவல் எப்படின்னா, இந்த போராட்டத்தில் பங்கெடுத்ததில் அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து நாட்களும் அவங்களுக்கு போராடி, அதனால இவங்களுக்கு வந்து தார்மீக வெற்றி என்பது முழுமையாக கிடைத்து விட்டது என்றுதான் தோன்றுகிறது. இந்த நேரத்தில் இவர்கள் தங்களுடைய பெருந்தன்மையை காட்ட முனைந்தால், மறுபடியும் போராட முனைந்தால் நிச்சயமாக தொழிலாளர்கள் ஒன்று சேருவார்கள் என்று அரசு உணர்ந்திருக்கும். அதன் காரணமாக விரைவில் தீர்வு கிடைக்கலாம். நீங்க சொன்ன அந்த அரசியல் காரணங்களை ஒருவேளை நமக்கு எடுத்துக்கிட்டா கூட இப்போது இருக்கிற ஒற்றை அதிகார தலைமை இல்லாத சூழலில் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதுங்கிறது இவர்கள் எதிர்பார்க்கிற காலத்திற்குள் நடக்கிற காரியமா? இல்லை, இவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்துக்குள் நடக்காது. ஆனால் என்ன செய்வார்கள் என்றால், இவர்களிடமிருந்து டைவர்ட் பண்ணி நிறுத்திவிட்டு இன்னொரு இடத்தில் டைவர்ட் பண்ணுவார்கள். எங்கே இப்போ ப்ரெஷர் அழுத்தம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த அழுத்தத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆர்வம் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டங்களை ஒத்தி வைப்பது அல்லது வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவது அப்படிங்கிறது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு முடிவெடுக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இல்லை, நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனைக்காக இப்போ போராட்டம் நடத்திட்டோம். இறுதியாக நேற்று அமைச்சரிடம் நாங்கள் பேசும்பொழுது கூட உடனடியாக பணம் தர வேண்டும் என்று கேட்கவில்லை. ஒன்று, பணம் தருவதற்கான கால வரையறையை சொல்லுங்கள், அதற்கான உத்தரவு. 2வது, இந்த துறையில் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனை ஏற்படுகிறது, இதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு உத்தரவாதம் கொடுங்கள். நாங்கள் போராடுவது எங்களுடைய நோக்கம் இல்லை என்று இன்றைக்கு கூட எங்களுடைய எல்லா தொழிற்சங்கங்களும் கூடி முதலமைச்சர் உடனடியாக இதில் போராட்டம் வலுவாக தான் நடக்குது. இன்றைக்கு இன்று உங்கள் பத்திரிகை, உங்கள் டிவியில் உட்பட அறிக்கை வந்திருக்கிறது, போராட்டம் வலுவாக நடக்கிறது. இருந்தாலும் நாங்கள் மக்களுடைய நலனை கருதி முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்தி உடனடியாக தலையிட வேண்டும், தொழிற்சங்கங்களை அழைத்து பேச வேண்டும், எப்போது கூப்பிட்டாலும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சொன்னோம். இன்றைக்கு கூட 3 மணிக்கு தொழிலாளர் துறை ஆணையத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள், அதற்கும் போனோம். ஆனால் அமைச்சர் தரப்பிலிருந்தோ அரசு தரப்பிலிருந்தோ நாங்கள் வேண்டுகோள் விடுத்த பிறகு, வலுவாக சண்டை போட்டுக்கிட்டு வேண்டுகோள் விடுத்த பிறகு கூட எந்த பதிலும் இல்லாத நிலையில் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா எங்களுடைய நாங்கள் பொதுமக்கள்கிட்டே நாங்கள் கேட்டுக்கொள்வது, பொதுவாக எங்களுடைய உங்களுக்கு சிரமம் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கு அரசாங்கம் எங்களை இந்த இடத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறது, பொறுத்து கொள்ளுங்கள், நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதுதான் நாங்கள் தமிழக மக்களிடம் கேட்டுக்கொள்வது. ஷேக் தாவூத் சார், தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையை போலவும் மிகப்பெரிய அளவில் பழுது பார்க்கப்பட வேண்டிய ஒரு துறை போக்குவரத்து துறைன்னு ஆதாரபூர்வமான பல்வேறு தகவல்களோடும் அங்கே புறையோடி போன ஊழல் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் வெளியில் வந்த பிறகும் கூட அரசாங்கத்தினுடைய இந்த கனத்த மௌனம், நீங்கள் என்ன செய்வீங்கிறதுக்காக அப்படி உட்காந்துருக்கீங்களா இல்லை அவங்க ஸ்ட்ரைக் செய்யட்டும் பார்த்துக்கலாங்கிற காத்திருப்பில் இருக்கீங்களா? அந்த மாதிரி இல்லை. அதாவது எப்போவுமே வந்து ஒரு அரசு தன்னுடைய செயல்பாடை மக்களுக்காக சரியாக செயல்படுத்தும். அதிலும் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு, அதனுடைய வழியில் வந்த அரசு எந்த விதத்திலும் மக்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக சரியாக மக்கள் தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் நலன், அதான் தொழிலாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு தான் செயல்படுவாங்க. கண்டிப்பாக இவர்களை அழைத்து பேசுவார்கள்.
இவர்களை பேசுவதற்குரிய எல்லா நலங்களும் இருக்கிறது. அதனால இவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு கூட 6 மணிக்கு நீங்கள் அமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பார்த்தீங்க 1250 கோடி ஃபஸ்ட்டு கொடுக்குறோம், 3 மாதங்களுக்கு டைம் கொடுங்கம்பாங்க. கூப்பிட்டு பேசுவாங்க. பேசி இவர்கள் கேட்டதை போல முதல்வரே கூட வந்து கூட இவங்களை அழைத்து பேசலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகமத்தில் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இதில் செயல்படுத்துவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அரசு வந்து தெளிவாக இருக்கிறது, செயல்படுங்கிறதுல எனக்கு மாற்று. காலச்சக்கரம் சுழல்கிறது, ஓட வேண்டிய பேருந்து சக்கரங்கள் சுழலுமா என்று தெரியவில்லை. நம்மோட நிகழ்ச்சியில் பங்கெடுத்த சேலத்திலிருந்து வேதா மற்றும் சேலத்திலிருந்து அருண் இருவரும் பத்திரமாய் வீடு போய் சேர்வதற்கு கேள்வி நேரம் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னும் ஒரு வேகம் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.